கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னைத்தான் உயர்த்தும் பொழுது அவன் தாழ்த்தப்படுகிறான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று எழுதப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனை உயர்த்துவார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பெருமை இருக்கும் பொழுது தன்னை உயர்த்தி பேசுவான். நான் பெரிய இனத்தைச் சேர்ந்தவன், பெரிய ஜாதியைச் சேர்ந்தவன், நான் பணக்காரன், நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உயர்த்தி தன்னை பேசும் பொழுது அவன் தாழ்த்தப்படுகிறான். ஒரு மனிதன் எவ்வளவு பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தி மற்ற ஜனங்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு தாழ்மையுள்ள ஒரு அனுபவத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த மனிதனை எல்லா விதத்திலும் உயர்த்தி வைக்கிறார். அன்பான தேவஜனமே, நம்மிடத்தில் பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நம்ம உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கலாம், இல்லைன்னா தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு தாழ்மை அவசியம். ஒரு நாளும் பெருமை இருக்கக்கூடாது. நான் அப்படி இருந்தேன், நான் இப்படிப்பட்டவன், பழைய காரியங்களை குறித்தும் பெருமை பேசக்கூடாது, இப்போ இருக்கிற காரியங்களை குறித்தும் பெருமை பேசக்கூடாது. நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.